ப்ரொக்ராஸ்டினேஷன் நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் இதை ஃபேஸ் பண்ணியிருப்போம். நம்ம ஏதாவது ஒரு விஷயம் உருப்படியாக செய்யலாம்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் நம்ம மைண்டு வந்து நாளைக்கு தள்ளி போட்டுரு இல்லை அடுத்த நாள் தள்ளி போட்டுருன்னு சொல்லி போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி சரி நாளைக்கு பண்ணிக்கலாம் அடுத்த நாள் பண்ணிக்கலாம் தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம். கடைசியில் எதுவுமே உருப்படியாக பண்ணியிருக்க மாட்டோம். கடைசியில் ரிக்ரெட் மட்டும் தான் மிஞ்சம். அன்னைக்கு நம்ம அப்படி பண்ணியிருக்கலாமே, அன்னைக்கே நம்ம அந்த வேலையை முடிச்சிருக்கலாமேன்னு ரிக்ரெட் மட்டும்தான் நமக்கு இருக்கும். ஸோ ப்ரொக்ராஸ்டினேஷன் எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ப்ரொக்ராஸ்டினேஷனை எப்படி அவாய்ட் பண்ணி அன்னன்னைக்கு செய்ய வேண்டிய வேலைகளை எப்படி நீங்கள் நினச்ச மாதிரியே செஞ்சு முடிக்கிறது. ஸோ இப்படி ப்ரொக்ராஸ்டினேஷன் எப்படி பீட் பண்ணுறது அண்ட் அதுக்கு நம்ம என்னென்ன ஹேபிட்ஸ் டெவலப் பண்ணிக்கலாம், ஒரு டாஸ்க் பண்ண போகிறோம்னா அதை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணலாங்கிறத ஈட் தட் ஃப்ராக்ங்கிற புக் மூலிமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த வீடியோவில் ஈட் தட் ஃப்ராகோட புக்கு பற்றின ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த புக்கோட ஆத்தர் பிரையான் ட்ரேசி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம செய்ய நினைக்கக்கூடிய டாஸ்கெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் அந்த டாஸ்க்ஸை வச்சு நம்ம என்ன அச்சீவ் பண்ண போகிறோம்னு ஒரு கிளியர் இன்டென்ஷன் வேணும்னு அவர் சொல்கிறாரு. அந்த கிளியர் இன்டென்ஷன் இல்லாமல் ஒரு கன்ஃபியூஸ்டு மைண்ட் செட்டோட மைண்டில் ஒரு வேக்னஸோடயே இருக்கிறது தான் ப்ரொக்ராஸ்டினேஷனுக்கு முக்கியமான காரணம்னு அவர் சொல்கிறாரு. நம்ம வேலைகளை தள்ளி போட்டுகிட்டே இருக்கிறதுக்கும் அதுவும் ஒரு ஒன் ஆஃப் த மெயின் ரீசனாக அவர் முன்னெடுத்து வைக்கிறாரு. நம்ம நிறைய பேர்த்த பார்த்துருப்போம், நம்ம செய்யக்கூடிய டாஸ்க் தான் அவங்களுக்கும் இருக்கும். ஆனால் அவங்க வந்து அதை செய்ய வேண்டிய நேரத்தில் கரெக்டாக செஞ்சு முடிச்சிருப்பாங்க. அது ஏன்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு கரெக்டான மோட்டிவ் இருக்கும், கரெக்டான இன்டென்ஷன்ஸ் இருக்கும். இந்த டாஸ்க்கு பண்ணி நான் என்ன அச்சீவ் பண்ண போகிறேன்னு அவங்க கிளியராக இருப்பாங்க. அதனால் சீக்கிரமாகவே அந்த டாஸ்க்கை செஞ்சு முடிச்சிருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு ரோடு இருக்குன்னு வைங்களேன், ஒரு அந்த பக்கம் ஒரு அழகான டெஸ்டினேஷன் இருக்குது. இப்போது அது ஒருத்தர் நடக்க விட்டோம் அப்படின்னா அந்த டெஸ்டினேஷன் பற்றி அவனுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த ரோட்டில் வந்து டைவர்ட் ஆகாமல் நடந்து போவான். அப்படி அந்த டெஸ்டினேஷன் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும், எதுவுமே தெரியாது, ஜஸ்ட் நடக்கணும் அப்படின்னா அங்கங்கே நின்றுட்டு சோம்பேறித்தனமாக தள்ளி போட்டுட்டு மெதுவாக தான் நடந்து போவோம். ஸோ நம்ம ஆத்தர் சொன்ன மாதிரி கிளியரான மைண்ட் செட்டோடு இருங்க. நம்ம செய்யக்கூடிய வேலைகளோ இல்லை அந்த டாஸ்க்கோ வந்து என்னென்ன நம்மளை அச்சீவ் பண்ண வைக்கும், எந்த பாயிண்டில் நம்மளை கொண்டு போகுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கிளாரிட்டியோட ஒரு டாஸ்க்கும் அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா நம்ம செய்ய நினைக்கிற வேலைகளை வந்து சீக்கிரமாக செஞ்சு முடிப்போம், நம்ம நினச்ச நேரத்தில் செஞ்சு முடிப்போம். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கிளியரான மைண்ட் செட் ஒன்று இருக்கும், இதை வச்சு நம்ம என்ன அச்சீவ் பண்ண போகிறோம், இந்த டாஸ்க் செஞ்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. அடுத்தபடியாக இந்த ஆத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணுறோன்னு கிளாரிட்டியாக வந்துருச்சு, ஓகே. அடுத்தபடியாக நம்ம வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் டாஸ்க்கை அவர் ரெடி பண்ண சொல்கிறாரு. அந்த லிஸ்ட் ஆஃப் டாஸ்கில் வந்து என்னென்ன டாஸ்க் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னு இருக்கணும். அண்ட் ஈச் டாஸ்க்கு ஸ்பெசிஃபிக்கான டெட்லைன் ஒன்று இருக்கணும். இப்போ ஒரு டாஸ்க் எடுத்துட்டோம்னா இன்றைக்குள்ளே நான் முடிக்கணும், இல்லை நாளைக்குள்ளே நான் முடிக்கணும்னு சொல்லி ஒரு டெட்லைன் இருக்கணும். இப்போ நோ டெட்லைன்னா நோ அர்ஜென்சி, நம்ம வந்து எதுவுமே புஷ் பண்ணாது. இது வந்து ஒரு டெட்லைன் நீங்கள் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா ப்ரொக்ராஸ்டினேஷன் பண்ணுறத கொஞ்சமாக அந்த திங்கிங்கை வந்து டவுன் பண்ணி வைக்கும். நம்ம வந்து ஓகே இதுக்குள்ளே இது முடிக்கணும்னு சொல்லி ஒரு கொஞ்சமாவது ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஸோ அதை நோக்கி நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ ஒவ்வொரு டாஸ்க்குமே டெட்லைன் போட்டு வச்சுக்கோங்க. இப்போது உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் டாஸ்க் ரெடியாக இருக்கும் அண்ட் அதுக்கான ஈச் டாஸ்க்குக்கான டெட்லைன்ஸும் நீங்கள் போட்டு வச்சுருப்பீங்க இல்லையா. இப்போது அந்த ஒவ்வொரு டாஸ்க்கையுமே அந்த ஸ்பெசிஃபிக்கான டெட்லைனுக்குள்ளே எப்படி முடிக்கலாங்கிறதுக்கு ஒரு பிளான் ரெடி பண்ணுங்கள். ஒரு பிளான் ஷீட் போடுங்க. எப்படி இதை முடிக்கலாம், இன்றைக்குள்ளே எப்படி அதை முடிக்கலாம், இல்லை நாளைக்குள்ளே எப்படி முடிக்கலாம்னு பிளான்ஸ் போடுங்க. ஏன்னா அந்த பிளான் இருந்தால் மட்டும்தான் அடுத்த வந்து இன்னுமே ஒரு கிளாரிட்டி இருக்கும், இன்னுமே க்ளீனாக வந்து நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீங்க. அண்ட் அந்த பிளான்ஸை அப்படியே ஆக்ஷனாக மாற்றுங்க. ஜஸ்ட் பிளானாக மட்டும் போட்டு நம்ம வந்து அப்படியே உட்காந்தோம்னா எதுவும் நடக்காது. அண்ட் அந்த பிளானை வந்து ஆக்ஷனாக மாற்றிட்டு அதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும். இந்த இடத்துல நிறைய பேர் ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணுவோம். பர்ஃபெக்டான பிளான் ரெடி பண்ணணும், பர்ஃபெக்டாக இருக்கணும், அதை அப்படியே நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும்னு ரொம்பவே மெனக்கிடுவோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு பர்ஃபெக்ட் பிளானுக்காக வெயிட் பண்ணி ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறத விட ஒரு ஆவரேஜ் பிளான் எக்ஸிக்யூட் பண்ணி ஏதாவது பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ ஜஸ்ட் ஸ்டார்ட், ஜஸ்ட் எக்ஸிக்யூட், ஜஸ்ட் கன்சிஸ்டன்ட்லி ஆக்ஷனில் இறங்குங்க. உங்கள் பிளானை வந்து ஆக்ஷனாக மாற்றி அதை வந்து அடுத்தடுத்த முறையில் பெட்டராக பண்ண பாருங்கள், பர்ஃபெக்டாக பண்ண பார்க்காதீங்க. அண்ட் பிளான் பண்ணுங்கன்னு மட்டும் அவர் சொல்லிட்டு விடாமல் எப்படி பிளான் பண்ணணும்னு அவர் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பிளான் எவ்ரிடே இன் அட்வான்ஸ்னு சொல்கிறாரு. அதாவது நாளைக்கு நீங்கள் சில விஷயங்கள் சில டாஸ்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு முந்தின நாளே நீங்கள் வந்து பிளான் போட்டு வச்சுருங்கன்னு சொல்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள், சண்டே மார்னிங்லேருந்து நான் ஒரு வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு ப்ராசஸில் நான் வந்து இறங்கணும் அப்படின்னா சாட்டர்டே நைட் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து என்ன பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறோங்கிற பிளானை வந்து ரெடி பண்ணிடுங்கன்னு அவர் சொல்கிறாரு. நீங்கள் முன்னாடியே பிளான் பண்ணி வைக்கிறனால உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து அது எல்லாமே ஸ்டோர் ஆகி நீங்கள் தூங்கும்போது கூட அது வந்து மைண்டில் ப்ராசஸ் ஆகிட்டே தான் இருக்கும். அண்ட் நீங்கள் எந்திரிக்கும் போது ஒரு என்தூசியாஸ்டிக்காக எந்திரிப்பீங்க. அண்டு உங்களுக்கு நிறையவே ஐடியாஸ் கிடைக்கும், இன்னும் வந்து எனர்ஜெட்டிக்காக நாளைக்கு செய்வீங்க. ஸோ அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலான்னு யோசிச்சு அது வந்து அப்படியே உங்கள் மைண்டு டயர்டாக்கி
கிட்டத்தட்ட ப்ரொக்ராஸ்டினேஷனுக்கு வந்து உங்களை கொண்டு போயிடும். அதனால் அவர் வந்து முன்னாடியே பிளான் பண்ண சொல்கிறாரு. இந்த இடத்துல ஆத்தர் வந்து 6P ஃபார்முலான்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. என்னென்னா ப்ராப்பர் ப்ரியார் பிளானிங் ப்ரிவென்ட்ஸ் புவர் பெர்ஃபார்மன்ஸ். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ முன்னாடியே பிளான் பண்ணி பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் வந்து எஃபெக்டிவாக செய்ய நினைக்கக்கூடிய வேலைகளை குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள செஞ்சு முடிப்பீங்க. அதான் அவர் சொல்கிறது என்னென்னா பெரோட்டோஸ் பிரின்சிபல். பெரோட்டோஸ் பிரின்சிபல்ஸ் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது 80/20 ரூல். 80/20 ரூல் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். நம்ம நிறையவே எக்ஸாம்ஸ் எழுதிருப்போம்ல. ஸோ எக்ஸாமினேஷன் ஹாலில் கொஸ்டின் பேப்பர் தராங்க. அந்த கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா 80% ஆஃப் த கொஸ்டின் வந்து 20% ஆஃப் மார்க்ஸ் தான் கெயின் பண்ணி தரும். ஆனால் அதுவே 20% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து 80% ஆஃப் மார்க்ஸ் வந்து கெயின் பண்ணி தரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 10 1 மார்க் அட்டன் பண்ணாலும் சரி, பண்ணாலும் சரி, அது அந்த அளவுக்கு மார்க் வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஆனால் அதுவே 5 10 மார்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 5 10 மார்க் அட்டன் பண்ணாலே நீங்கள் பாதி மார்க்ஸை கெயின் பண்ணிடுவீங்க. ஸோ அதுதான் இங்கேயும் நம்ம சொல்ல வராங்க. இப்போ ஒரு டாஸ்க் லிஸ்ட் நீங்கள் ரெடி பண்ணியிருக்கீங்க. அதில் ஒரு 80% ஆஃப் டாஸ்க் இருக்குது. ஆனால் அந்த 80% ஆஃப் டாஸ்க்கை நீங்கள் முடித்தாலும் உங்களுக்கு ஒரு 20% ஆஃப் பேர்டன் தான் கம்மியாகும். அப்போது அது வந்து நீங்கள் முன்னாடி செய்யக்கூடாது. எதை ஃபஸ்ட்டு செய்யணும் அப்படின்னா, எந்த 20% ஆஃப் டாஸ்க் செஞ்சால் 80% ஆஃப் பேர்டன் வந்து உங்களுக்கு கம்மியாகுமோ, எந்த ஹெவினஸ் வந்து உங்களை விட்டு போகுமோ அந்த டாஸ்க்கை ப்ரியாராக எடுத்து செய்யுங்கன்னு அவர் சொல்கிறாரு. இந்த இடத்துல ஒவ்வொரு டாஸ்க்குக்குமான கான்சிக்வன்சஸையும் நீங்கள் வந்து யோசிக்கணும்னு சொல்கிறாரு. ஒரு லாங் டேர்ம் கான்சிக்வன்சஸ், ஷார்ட் டேர்ம் கான்சிக்வன்சஸ்ன்னு நீங்கள் அதையுமே யோசிச்சு பார்க்கணும்னு சொல்கிறாரு. இப்போது ஒரு 2 டாஸ்க் இருக்குது. ஏன்னு ஒரு டாஸ்க் இருக்குது, பின்னு ஒரு டாஸ்க் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏங்கிற டாஸ்க்கை வந்து நீங்கள் முடிச்சிங்கனாலும் சரி, முடிக்காட்டும் சரி, அது அந்த அளவுக்கு வந்து ஒரு அஃபெக்ட் உங்களுக்கு கிடையாது. ஆனால் பிங்கிற டாஸ்க்கை செய்யலை அப்படின்னா பயங்கரமான அஃபெக்ட் இருக்கும், பயங்கரமான கான்சிக்வன்சஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. அப்போது ஏங்கிற டாஸ்க்கை தள்ளி வச்சுட்டு பிங்கிற டாஸ்க் தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். ஏன்னா பிங்கிறது தான் வந்து கான்சிக்வன்சஸ் வந்து நிறையவே இருக்குது. இந்த இடத்துல நிறைய பேர் நம்ம தப்பு பண்ணியிருக்கோம். சின்ன சின்ன டாஸ்க்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா அட்லீஸ்ட் அதையாவது முடிச்சிருக்கோமேன்னு சொல்லி அந்த ஃபீலிங் வந்து நம்மளை டெம்ப்ட் பண்ணும்ல. ஸோ அதுக்கெலாம் நம்ம கன்சிடர் பண்ணாமல் எது பெரிய டாஸ்க்கோ அதை முதல்ல பண்ணிவிட்டு சின்ன சின்ன டாஸ்க், அதாவது கான்சிக்வன்சஸ் வந்து கம்மியாக தான் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க இதை முடிக்காட்டி, அப்படி இருக்கும்ல அந்த டாஸ்க்லாம் வந்து அப்புறமா பண்ணுங்கன்னு அவர் சொல்கிறாரு. பிரையான் ட்ரைசி இந்த இடத்துல ABCDE மெத்தடுங்கிறத வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அது என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 டாஸ்க்கு வந்து டாஸ்க் லிஸ்ட்டில் இருக்குன்னு வச்சுப்போம். இந்த 4 டாஸ்க்கில் 2 டாஸ்க் வந்து இம்பார்ட்டண்டான டாஸ்க். இந்த 2 டாஸ்க்குமே சேம் கான்சிக்வன்சஸ் தான். நீங்கள் 2மே முடிக்காட்டி பெரிய பெரிய கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் வரலாம். அண்டு 3வது டாஸ்க் பார்த்தோம்னா அது வந்து மேஜரான கான்சிக்வன்சஸ். இந்த ஃபஸ்ட் 2 அளவுக்கு பெரிய பெரிய கான்சிக்வன்சஸை நீங்கள் ஃபேஸ் பண்ண மாட்டீங்க அந்த டாஸ்க் முன்னாடி. அண்டு 4வதாக இருக்கிற டாஸ்க் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் தான் செய்யணும்னு கிடையாது. யார்கிட்ட வேணால் செய்ய சொல்லலாம், இல்லை செய்யாட்டியும் பிரச்சனையே கிடையாது. ஸோ இப்படி 4 டாஸ்க் இருக்குது அப்படின்னா இப்போ ABCDE மெத்தடு இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 2 டாஸ்க் வந்து பெரிய பெரிய கான்சிக்வன்சஸ் இருக்கா. ஸோ அது 2 தான் ப்ரியாரிட்டியான டாஸ்க். அப்போது ஃபஸ்ட்டு டாஸ்க்கு A1 அப்படின்னும், செகண்டாக இருக்கிற டாஸ்க்கு A2 அப்படின்னும் மார்க் பண்ணணும். ஏன்னா 2த்துக்குமே சேம் கான்சிக்வன்சஸ். இன்கேஸ் சேம் கான்சிக்வன்சஸ் இல்லாமல் கம்மியான கான்சிக்வன்சஸாக இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு டாஸ்க்கு ஏனும் செகண்ட் டாஸ்க்கு பின்னு மார்க் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த இடத்துல 2க்குமே வந்து சேம் கான்சிக்வன்சஸ். ஸோ A1 A2 அண்டு 3வதாக இருக்கக்கூடிய டாஸ்க்கு மைனர் கான்சிக்வன்சஸ்ன்னு முன்னாடி சொன்னல, அதுக்கு வந்து பின்னு மார்க் பண்ண சொல்கிறாரு. அண்ட் இப்போ 4வதாக வந்து நீங்கள் யார் வேணால் செய்யலாம், அந்த ஒர்க்கை யாருக்கு வேணால் டெலிகேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா அதை வந்து சின்னு மார்க் பண்ணி சொல்கிறாரு. ஸோ உங்கள் டாஸ்க் லிஸ்ட்டில் எந்த டாஸ்க்கெல்லாம் வந்து ஏன்னு மார்க் பண்ணி முடிக்காமல் இருக்கோ அதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு முடிக்கணும். அதை முடிக்காமல் பின்னு மார்க் பண்ணி டாஸ்க்கு நீங்கள் வந்து கையே வைக்கக்கூடாதுன்னு அவர் சொல்கிறார். ஏன்னா அது வந்து கம்மி கான்சிக்வன்சஸ் தானே. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஏ தானே முடிக்கணும். ஸோ இதே மாதிரி ஏ முடிச்சதுக்கப்புறம் தான் பிக்கு போகணும், பி முடிச்சதுக்கப்புறம் தான் சிக்கு போகணும். இது அடுத்தடுத்து லோயர் ப்ரியாரிட்டிக்கு அதுக்கேற்ற மாதிரி ஆர்டரில் போய்க்கணும். ஏ முடிக்காமல் பிக்கும் போகக்கூடாது, பியில் இருக்கிறத முடிக்காமல் சிக்கும் போகக்கூடாதுன்னு அவர் சொல்கிறாரு. இந்த ஈட் தட் ஃப்ராக்ங்கிற புக்கை வந்து நான் பார்ட் 1 பார்ட் 2 கவர் பண்ணலாம்னு ஐடியா பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்ட் 1 வந்து நான் கவர் பண்ணிட்டேன். அண்ட் பார்ட் 2ங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் நான் கவர் பண்ணுறேன். அண்ட் இது ரொம்ப பெரிய புக்கெலாம் கிடையாது, சின்ன புக்கு தான். பட் ஸ்டில் இது வந்து சொல்லக்கூடிய கண்டென்ட் வந்து நிறையவே இருக்குது. அதனால தான் பார்ட் 1 பார்ட் 2 போடுறேன். அண்ட் இதோட புக் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் லிங்க்கு. அண்ட் அதை செக் பண்ணி பாருங்கள். நானே புக்கில் தான் படித்தேன். ஸோ அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேஸ் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அண்ட் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க.